Tecno ரீசெண்டா லான்ச் பண்ணியிருந்த Tecno Spark 6 Go அப்படிங்கிற இந்த மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் டீடைல்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஒரு 8500 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் குள்ள ஒரு பெஸ்டான மொபைல் பாக்குறீங்க அப்படினா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும். இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இதே பிரைஸ் செக்மென்ட்ல ஒரு பெஸ்டான மொபைல் பாக்குறாங்க அப்படினா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல உங்ககிட்ட ஒரு क्वेश्चन 8000 ரூபாய் 8500 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் குள்ள நீங்க ஒரு மொபைல் பாக்குறீங்க அப்படினா அந்த மொபைல்ல என்ன விஷயத்தை அதிகமா எதிர்பார்ப்பீங்க அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. நீங்க கமெண்ட் பண்றத பொறுத்து அதிகமான கமெண்ட்ஸ் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது சம்பந்தமா ஏதாவது பெஸ்டான மொபைல்ஸ் வந்தது அப்படினா அந்த மொபைலோட அன்பாக்சிங் ரிவ்யூ போடுறதுக்கும் நான் ட்ரை பண்ணுவேன். இப்போ இந்த Tecno Spark 6 Go ஓட அன்பாக்சிங் முதல்ல பாப்போம். பாக்ஸ் வந்து எப்பவும் போல தான் கொடுத்திருக்காங்க. Spark 6 Go அப்படின்னு சென்டர்ல பெருசா போட்டுருக்காங்க. கீழ 5000 mAh அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. அப்படியே சைடுல வந்து அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல்ல எப்பவும் Tecno கொடுக்கிற மாதிரி ஒன் டைம் ஃப்ரீ ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மென்ட் கொடுக்கறாங்க. உங்களுடைய ஸ்கிரீன் வந்து உடைஞ்சிருச்சு இல்ல டேமேஜ் ஆயிடுச்சு அப்படினாலுமே ஒன் டைம் ஃப்ரீயா ஸ்கிரீன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும் இந்த மொபைல் வாங்குறவங்களுக்கு. சோ அந்த ஆப்ஷன் வந்து எப்பவுமே Tecno வந்து தொடர்ந்து நிறைய மொபைல்ஸ்ல கொடுத்துட்டு வராங்க. இதுல அந்த ஆப்ஷன் இருக்குது. 4+64 வேரியன்ட் தான் நம்ம கிட்ட இருக்குது. அப்படியே ரியல்ல வந்து அப்படினா அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணிருக்காங்க. இப்போ பாக்ஸ்க்குள்ள என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாப்போம். முதல்ல பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படினா பாக்ஸ்ல மேலேயே மொபைல் கொடுத்திருக்காங்க. மொபைல் எடுத்து அதோட பேக்ல இருக்கிற கவரை பிரிப்போம். நம்ம கிட்ட இருக்கிறது ப்ளூ கலர். ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனே ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ப்ளூ கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்ச கலர் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இப்போ மொபைலை ஆன் பண்ணி அப்படியே பக்கத்துல வச்சிருவோம். அதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம் அப்படினா ஒரு யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு கொடுத்திருக்காங்க. Tecno பார்த்தோம்னா பெரும்பாலான மொபைல்ஸ்ல 12+1 month வாரண்டி கொடுப்பாங்க. அதாவது 13 மாசம் வாரண்டி கொடுப்பாங்க. பட் இந்த மொபைலுக்கு வந்து 12 month வாரண்டி தான் கொடுத்திருக்காங்க. இருந்தாலுமே இதுவுமே எல்லா மொபைலுமே கொடுக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 13 மாசம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம் அப்படின்னா மொபைலுக்கு ஒரு பேக் கேஸ் கொடுத்திருக்காங்க. இது டிபியூ கேஸ் கிடையாது. ஒரு பிளாஸ்டிக்ல ஒரு பேக் கேஸ் கொடுத்திருக்காங்க, கிளாஸ் மாதிரி. இது வந்து நல்லாவே மொபைலுக்கு ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ள ஒரு மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் இருக்குது. ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. 10 watt அடாப்டர் கொடுத்திருக்காங்க. இவ்வளவுதான் பாக்ஸ்க்குள்ள இருக்குது, வேற எதுவுமே இல்ல. இப்போ மொபைலை பத்தி டீடைலா பார்ப்போம். முதல்ல பிசிக்கல் பிளேஸ்மென்ட் பார்த்துட்டு வந்துருவோம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா டாப்ல பார்த்தோம் அப்படினா எதுவுமே கொடுக்கல. அப்படியே ரைட் சைடுல வந்தா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது, பவர் பட்டன் இருக்குது. பாட்டம்ல வந்தோம் அப்படினா இங்க மைக் இருக்குது, 3.5 mm ஜாக் இருக்குது, சார்ஜிங் போர்ட் இருக்குது. லெஃப்ட் சைடுல வந்தா எதுவுமே கொடுக்கல. சிம் ஸ்லாட் இதெல்லாமே பார்த்தோம் அப்படினா கவரை ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. உள்ள டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கர் வந்து ரியர்ல கொடுத்திருக்காங்க. இவ்வளவுதான் பிளேஸ்மென்ட். இப்போ டிசைன் அண்ட் டிஸ்ப்ளே இந்த மொபைல்ல 6.5 inch IPS LCD HD+ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இவங்க எடுத்துட்டு வந்திருக்கிற பிரைஸ் செக்மென்ட்க்கு HD+ அப்படிங்கறத நம்ம பெருசா குறை சொல்ல முடியாது. ஏனா இந்த பிரைஸ் செக்மென்ட்ல யாருமே ஆஃபர் பண்ணல. இந்த டிஸ்ப்ளே வந்து 20:9 aspect ratio கொடுத்திருக்காங்க. 480 nits பிரைட்னஸ் இருக்குது. டிஸ்ப்ளேவை நம்ம யூஸ் பண்ணும்போது இன்டோர்ல நல்லா பிரைட்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவுட்டோர்லமே சன்லைட்ல பாக்கும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது. மத்தபடி பிரைட்னஸ் வந்து நல்லாவே இருக்குது. டிஸ்ப்ளேல வந்து அந்த கலர்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், வியூவிங் ஆங்கிள் இதெல்லாமே நல்லா இருக்குது. வீடியோ பாக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா பெட்டராவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் பெருசா குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. அப்படியே இங்க ரியர்ல வந்து அப்படினா பிளாஸ்டிக் பேக், பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்திருக்காங்க. இங்க லெஃப்ட் டாப்ல ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல அதுக்குள்ள கேமரா கொடுத்திருக்காங்க. இங்க டுயல் கேமரா கொடுத்திருக்காங்க. அது போக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் ஆஃபர் பண்றாங்க. இந்த பிரைஸ் செக்மென்ட்ல ஒரு சிலர் ஆஃபர் பண்றாங்க. ஒரு சில மொபைல்ஸ்ல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. பட் Tecno கொடுத்திருக்காங்க. Tecno வந்து 6000 ரூபாய் மொபைல்ல இருந்தே கொடுக்கறாங்க. அதனால இது ஒரு பெஸ்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரியர் டிசைன் வந்து அந்த கேமரால இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போற மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ளூ கலர் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஓவராலா டிசைன் அண்ட் டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே பண்ணிருக்காங்க. ஒரு பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்குது. மொபைல் எப்பவுமே Tecno மொபைல்ஸ் பார்த்தா அப்படினா கொஞ்சம் பல்கா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். பட் இந்த மொபைல் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லாம ஒரு காம்பாக்டான ஒரு நல்ல மொபைலாவே ஃபீல் கொடுக்குது. அடுத்ததா இதுல கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல வந்து டுயல் கேமரா கொடுக்குறாங்க. அதுல பிரைமரி கேமரா 13 மெகாபிக்சல் இருக்குது. அதுக்கப்புறம் எப்பவும் போல ஒரு AI லென்ஸ் கொடுப்பாங்க. அதே தான் இந்த இதுலயும் கொடுத்திருக்காங்க. இது போக ரியர்ல டுயல் ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. செல்ஃபிக்கு டுயல் ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் Tecno எப்பவுமே இந்த ஃபிளாஷை வந்து மறக்கதே கிடையாது. டுயல் ஃபிளாஷ், குவாட் ஃபிளாஷ் இந்த மாதிரி எக்கச்சக்கமா கொடுத்துட்டு இருப்பாங்க. நல்லா ஜிகு ஜிகுன்னு லைட் போட்டு நம்மளால போட்டோஸ், வீடியோஸ் எடுத்துக்க முடியும். இதுல வந்து ரியர் கேமராவோட போட்டோ வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங்ல எடுக்கும்போது போட்டோஸ் எல்லாமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. நல்ல கலர்ஃபுல்லாவும் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். போர்ட்ரைட் ஷாட் இதுக்கு முன்னாடி வந்த மொபைல்ஸ்ல எல்லாம் கூட அந்த எட்ஜஸ் வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் இல்லாம இருக்கும். பட் இந்த மொபைல்ல நல்லாவே ஒரு பெர்ஃபெக்ட்டான போர்ட்ரைட் ஷாட் வந்து எடுத்துக்க முடியுது. ரியர் கேமராலயும் எடுத்துக்க முடியுது. ரொம்ப முக்கியமா செல்ஃபி கேமராலயும் எடுத்துக்க முடியுது. நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரியர் கேமரால ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்லோ மோஷன், வீடியோ, AI கேம், பியூட்டி,
bokeh, AR shots, panorama, documents இந்த மாதிரி டெக்னோ ஃபோன்ஸ்ல எப்பயும் வர மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸ்மே கொடுத்திருக்காங்க. டாக்குமெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது ஸ்கேன் பண்ணனும் அப்படினா இந்த கேமரா மூலமாவே ஈஸியா ஸ்கேன் பண்ணிக்க முடியும். அதுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் ஆப் இன்ஸ்டால் பண்ணனும் அப்படிங்கற ஒரு அவசியம் கிடையாது. ஓவராலா ரியர் கேமராவோட போட்டோ வீடியோ குவாலிட்டி அவுட்டோர்ல எடுக்கும்போது நல்லாவே இருக்குது. இன்டோர்லமே ரொம்ப லோ லைட் இருக்கிற இடத்துல வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இல்ல, ரொம்ப நாய்ஸ் தெரியுது. கொஞ்சம் நீங்க ஃபிளாஷ் போட்டு எடுத்தீங்க அப்படினா கொஞ்சம் பெட்டரான போட்டோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி இதெல்லாம் கிடைக்குது. மேக்ஸிமம் 1080p வரைக்கும் ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலமே நம்மளால வீடியோ எடுத்துக்க முடியுது. சாம்பிள் போட்டோஸ் காட்டுறேன், நீங்களே பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு. அப்படிங்க செல்ஃபி கேமரா வரும்போது வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைல்ல சிங்கிள் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மென்ட்ல பெரும்பாலும் பார்த்தோம் அப்படினா ஒரு சில மொபைல் மட்டும் தான் 8 மெகாபிக்சல் கொடுக்கறாங்க. மத்த மொபைல்ஸ் எல்லாமே பெரும்பாலும் 5 மெகாபிக்சல் கேமரா தான் ஆஃபர் பண்றாங்க. அந்த விதத்துல இதுவும் பெஸ்ட் அப்படினு சொல்லலாம். இதுலமே போட்டோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டிலாம் நல்ல லைட்டிங் இருக்கிற இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா பெட்டராவே இருக்குது. செல்ஃபி கேமரால நம்ம ஃபீச்சர்ஸ் அப்படினு பாக்கும்போது வீடியோ, AI கேம், பியூட்டி, போர்ட்ரைட், AR ஷாட், வைட் செல்ஃபி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் வைடா நீங்க செல்ஃபி எடுக்கணும் அப்படினாலுமே எடுத்துக்க முடியுது. சோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது அப்படினு சொல்லலாம். நீங்க ரொம்ப லோ லைட்ல எடுத்தீங்க அப்படினா செல்ஃபி கேமரா சுத்தமா நல்லா இல்ல. பட் நல்ல லைட்டிங் இருக்கிற இடத்துல இல்ல கொஞ்சம் ஃபிளாஷ் போட்டு எடுத்தீங்கன்னா லோ லைட்ல கூட கொஞ்சம் பெட்டரான போட்டோஸ் எடுக்க முடியுது. நல்ல லைட்டிங்ல நீங்க அவுட்டோர்ல எடுத்தீங்க அப்படினா போட்டோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டிலாம் இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு என்ன மேக்ஸிமம் குவாலிட்டி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே இருக்குது. சோ சாம்பிள் போட்டோஸ் காமிக்கிறேன், செல்ஃபி போட்டோஸ் நீங்களே பாருங்க. ஓவராலா கேமராஸ் அப்படினு பாக்கும்போது அவுட்டோர்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஏனா பட்ஜெட் செக்மென்ட் அப்படிங்கறதனால அவுட்டோர்ல தான் போட்டோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும். பட் இன்டோர் அப்படினு வரும்போது இந்த பிரைஸ் செக்மென்ட்ல பெருசா எல்லா கேமராவுமே ரொம்ப நாய்ஸோட தான் போட்டோ வரும். அதேதான் இந்த மொபைல்ல இருக்குது. அடுத்ததா இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படினு பாக்கும்போது இங்க ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. MediaTek Helio A25 அப்படிங்கற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பார்த்தா அப்படினா 90000 கிட்ட வருது. ஆல்ரெடி Redmi 9A, 9i இதெல்லாம் கொடுத்திருக்கிற G25 அதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படினு பார்த்தாலுமே 90000 தான் வரும். அதே ஆண்ட்ராய்டு ஸ்கோர் இந்த ப்ராசஸர்ல ஈக்குவலா இருக்குது. பட் அதே அளவுக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் விளையாடும் போதுமே எந்த ஒரு லாக் இல்லாம சூப்பரா விளையாட முடியுது. ஏன்னா இது 4GB RAM மொபைல் அப்படிங்கறதனால நல்லாவே விளையாட முடியுது. இன்னும் கொஞ்சம் நீங்க ஹையர் எண்ட் கேம்ஸ் போனீங்க அப்படினா கொஞ்சம் லாக் ஆக தான் செய்யும். இந்த பிரைஸ் செக்மென்ட்ல நம்ம பெரிய அளவுல எல்லாம் ஹையர் எண்ட் கேம்ஸ் எதிர்பார்க்க முடியாது இந்த மொபைல்ல. பட் ஃப்ரீ ஃபயர் வந்து இந்த மொபைல்ல நல்லாவே விளையாட முடியுது. சோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க, நம்ம விளையாடுறது எப்படி இருக்குது அப்படிங்கறத நீங்களே பாருங்க. இதுல சாஃப்ட்வேர் அப்படின்னு பாக்கும்போது Android 10 ஓட HiOS 6.2 வெர்ஷன் கொடுத்திருக்காங்க. டெக்னோ மொபைல்ஸ் அப்படினாலே UI ல வந்து கொஞ்சம் ஆட்ஸ் புஷ் பண்ண தான் செய்வாங்க. இந்த மொபைல்ல அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ப்ரீ இன்ஸ்டால்டா மத்த மொபைல்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி வந்த டெக்னோ மொபைல்ஸோட இதுல கொஞ்சம் கம்மியான ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப் தான் கொடுத்திருக்காங்க. நிறைய கேமிங் ஆப் வந்து பார்க்க முடியும் ப்ரீ இன்ஸ்டால்டா. பட் இந்த மொபைல்ல கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. கம்மியா இருந்தாலுமே அந்த ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்பை மேக்ஸிமம் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. டெக்னோ ஆப்ஸ் தவிர்த்து மத்த ப்ளோட்வேர்ஸ் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. சோ சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த மொபைல் அதர்ஸ் அப்படின்னு பாக்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்ப அக்யூரேட்டா, ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம கை வச்சு எடுக்கிறதுக்குள்ள மொபைல் வந்து அன்லாக் ஆயிருது. இந்த அளவுக்கு ஃபாஸ்டா இந்த மொபைல்ல வர்க் பண்ணும் அப்படின்னு நினைக்கலாம். சோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டா வர்க் பண்ணுது. அதே மாதிரி இங்க ஃபேஸ் அன்லாக்கும் பாக்கும்போது கொஞ்சம் டீசென்ட்டான லைட்டிங் இருக்கிற இடத்துல கூட நல்ல பெர்ஃபெக்ட்டாவே வர்க் ஆகுது. ரொம்ப வேகமாவே மொபைல் வந்து அன்லாக் பண்ணிடுது. சோ ஃபேஸ் அன்லாக், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இது ரெண்டுமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வர்க் பண்ணுது. அடுத்து இந்த மொபைல்ல மியூசிக் குவாலிட்டி அப்படின்னு பாக்கும்போது டீசென்ட்டா இருக்குது. நீங்க பட்ஜெட் செக்மென்ட் மொபைல் எல்லாம் பெரிய அளவுல எல்லாம் மியூசிக் குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி நெட்வொர்க், கால் குவாலிட்டி இது ரெண்டுமே நல்லாவே இருக்குது. எந்த ஒரு இஷ்யூஸும் இல்ல. இதுல பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பாக்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 10 வாட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. HD+ டிஸ்ப்ளே, A25 ப்ராசஸர் இதெல்லாம் வச்சு பாக்கும்போது பேட்டரி வந்து நல்லாவே நிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நான் இப்ப 2-3 நாள் தான் யூஸ் பண்ணேன் அப்படிங்கறதனால பேட்டரி பத்தி பெருசா பேச முடியாது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் பேட்டரி வந்து நல்லா நிக்குது, எந்த ஒரு இஷ்யூஸும் இல்ல. பட் லாங் டர்ம்ல யூஸ் பண்ணாதான் பேட்டரி பத்தி இன்னும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போதைக்கு பேட்டரி வந்து நல்லாவே நிக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. லாங் டர்ம்ல யூஸ் பண்ணிட்டு டீடைலா உங்களுக்கு தேவை அப்படினா சோ டீடைலா இன்னொரு ரிவ்யூ வீடியோல பாப்போம். ஃபைனலா இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4GB RAM 64GB அப்படிங்கிற ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. அதை 8500 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு இந்த மொபைல் வர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே பிரைஸ் செக்மென்ட்ல நீங்க 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் போனீங்க அப்படினா 2-3 மொபைல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. 8300 ரூபாயில இருக்கு, 8000 ரூபாயில இருக்குது. பட் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் நீங்க மொபைலை உடைச்சிட்டீங்க அப்படினா ஃப்ரீ ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மென்ட் கிடையாது. பட் இந்த மொபைல்ல ஃப்ரீ ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மென்ட் ஆஃபர் பண்றாங்க. அது வந்து ஒரு பெஸ்ட் விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி உங்க வீட்ல குழந்தைங்க இருக்காங்க, டிஸ்ப்ளே உடைச்சிருவீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் வந்து ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். அது போக இந்த மொபைலுக்கு வந்து பேக் கேஸும் கொடுக்குறாங்க. பாக்ஸ்க்குள்ளே வந்துட்டு ஸ்கிரீன் ப்ரொடெக்டரும்
கொடுக்குறாங்க, மொபைலில் ஒட்டியே வந்துடுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மொபைல் வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்குது. கிட்டத்தட்ட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் இங்கே A25 ஒரு 90,000 ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வருது. G25க்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. G35 அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 1,00,000 ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வரும். அதோட ஒரு 10,000 கம்மி அப்படின்னு சொல்லலாம். நல்லாவே ஃப்ரீ ஃபயர் கேமிங் இதெல்லாமே விளையாட முடியுது. நீங்க Redmi 9 போனீங்கன்னா ரியர்ல சிங்கிள் கேமரா தான், செல்ஃபி வந்து 5 மெகாபிக்சல் தான் கொடுத்திருப்பாங்க. அந்த மொபைல்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கிடையாது. சோ அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைல் வந்து ஒரு பெட்டரான சாய்ஸா தெரியும். இந்த பிரைஸ் செக்மென்ட்ல ஒரு நான் கேமரா இருந்து ஒரு பெஸ்டான டெக்னோ மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த Tecno Spark 6 Go வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேவைப்படுறவங்க பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், அதை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இந்த Tecno Spark 6 Go பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மொபைல் பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா இல்ல பெஸ்ட் இல்லன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒபினியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இதே மாதிரி நிறைய லேட்டஸ்டான மொபைல்ஸ் அப்புறம் கேட்ஜெட்ஸ் உடைய அன்பாக்சிங் ரிவ்யூ இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் அப்டேட்டை இன்னும் ஃபாஸ்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்முடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.